ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப நல்லது. இப்ப என்ன கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த YouTubeல என்ன பண்ணோம், ஏது பண்ணோம்னு எதுவுமே எனக்கு தெரியல. வியூஸ் போல, யார் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்கோ. என்ன கேட்டாலும் சொல்லி தர மாட்டேன்றாங்க. நான் யாரோ ஒருத்தர் 2 பேர் சொல்றது அப்படி இப்படி என்னவோ சொல்றாங்களே, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பிச்சை எடுத்து சாப்பிட்ட மாரி, வீடு வீடா போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டா வயிறு ரொம்புறன்ற மாரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து, அவங்க சொல்லி தான் இப்ப நான் லைவ்க்கே வர ஆரம்பிச்சேன். டைம் ஒதுக்கி எனக்கு டைமே ஜாயிண்ட் ஃபேமிலினா உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் டைம் ஒதுக்கி லைவ்க்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு லைவ்க்கு வந்து ஏதோ ஒண்ணு ஒண்டியா பேசிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து இது உங்க வீட்டு பொண்ணா நெனச்சு ஆதரவு குடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் வீடியோலாம் பாருங்க. எனக்கு ஆதரவு குடுங்க. இன்னைக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? 8 நிமிஷம் ஆயிப்போச்சு வந்து. இன்னைக்கான கேள்வி கடி ஜோக்கு தான். ரொம்ப சீரியஸா யோசிக்காதீங்கோ. ஏபிசிடி ஏபிசிடில ஏபி ஓடி போச்சுன்னா மிச்சம் எத்தனை எழுத்து இருக்கும்? ஏபிசிடில ஏபிசிடில ஏபி ஓடி போச்சுன்னா மிச்சம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் கடி ஜோக்கு தான். முடிஞ்சா இன்னைக்கு லைவ்ல சொன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நாளைக்கு லைவ்ல நான் சொல்றேன். 2வது கேள்வியும் இப்ப கேட்டுட்டாங்களா? ஒருத்தரு மாடி மாடி ஏறி போம்போதெல்லாம் விக்கு போட்டுன்னு போவாராம். ஏன்? கடி ஜோக்கு தான். ரொம்ப சீரியஸா யோசிக்காதீங்க. கடி ஜோக்கு தான். அ முடிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னாக்கா, ஏபிசிடில ஏபி ஓடி போச்சுன்னா என்ன மிச்சம் மிச்சம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? 2வது கேள்வி, ஒருத்தர் மாடிக்கு ஏறும்போதெல்லாம் மாடியில மேல போம்போதெல்லாம் விக்கு போட்டுன்னு ஏறுறாராம். ஏன்னு சொல்லுங்க. விக் WIG விக் போட்டுட்டு ஏறுறாராம். ஏன்னு சொல்லுங்கோ. 2 கேள்வி கேட்டுட்டேன். நேத்துக்கான கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். ஹாய். கேள்விக்கான பதில் சொல்லிட்டேன். முடிஞ்சா போய் பாருங்க. நேத்து கேள்விக்கான பதில் சொல்லிட்டேன். முடிஞ்சா போய் பாருங்க. இன்னைக்கான கேள்வி என்னன்னாக்கா, ஏபிசிடில ஏபி ஓடி போச்சுன்னா மிச்சம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? இன்னொரு கடி ஜோக்கு தான். ரொம்ப சீரியஸா யோசிக்காதீங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒருத்தர் எப்ப பாரு மாடிக்கு போகும்போதெல்லாம் விக்கு போட்டுன்னு போறாராம். ஏன் விக்கு போட்டுன்னு போறாரு? நம்ம இதுல ஜாலியா இருக்கணும்னு தான் நம்ம வந்துக்கிறோம் லைவ்க்கு. நான் சொல்லிட்டேன் ஏன் லைவ்ல வரேன்னு சொல்லிட்டு. பேசிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. என்ன சார் பேசுறது? யாராச்சும் கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். ஹாய் சொல்லலாம். நானே பேசிட்டு இருக்கணும். என்ன பேசுறது? அதான் குழந்தைங்களுக்கு என்னன்னாக்கா, ஃபோக்கஸ் பத்தி சொல்லிக் குடுங்க. ஃபோக்கஸ்னா ஒரே சப்ஜெக்ட்ல எது ஒண்ணோ அது ஒண்ணுத்துலயே ஃபோக்கஸ் இருக்க சொல்லி சொல்லிக் குடுத்தா குழந்தைங்க நிச்சயமா நல்லா படிப்பாங்க.